உதயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி அண்டு அவருடைய ஏவி பார்த்தோம், அதை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பல விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, தேங்க்யூ லாட். இந்த அக்யூஸ் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டாளருக்கு வந்திருக்கிற அனைத்து திரையுலக மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். எனக்கு பேசக்கூடிய நேரம் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூட நிறைய எல்லாரும் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாண்டியன் சார் கூட லண்டன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், செல்லுமணி சார் கூட பொருள் விசாரணை 2 ஒர்க் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கேஆர் சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், முரளி சார் படத்தில் அவங்க அப்பா படத்தில் நான் ஒர்க் பண்ணி நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால் நான் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பித்ததுக்காக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் திரு பன்னீர்செல்வம் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன், அவருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தங்கவேல் சாருக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். முதலாவது என்னுடைய கேரியரை நான் இங்கே தான் டான்ஸ் மாஸ்டர் ஆரம்பித்தேன். பல பெரிய படங்களுக்கெல்லாம் இங்கே டான்ஸ் மாஸ்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கன்னடத்தில் ஒரு படம் இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கே போய் ஒரு 5 படங்கள் இல்லை 6 படங்கள் நான் இயக்கியிருக்கேன். அதுவும் அந்த 6 படமும் ஒரே தயாரிப்பாளருக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் ஒரே தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு மெசேஜ் பண்ணார், சாரி பிரபு என்னால் வர முடியல, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார் உங்களை மென்ஷன் பண்ணணும், நீங்கள் நல்லா இல்லை பிரபு ரொம்ப இப்போ ப்ரெஷர் இருக்குது எனக்கு, இங்கே நான் வந்தால் எனக்கு தமிழும் தெரியாது, அதனால் நீங்கள் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படி சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுக்கும் எனக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் அந்த படம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 6 மாதம் யூஎஸ் போயிட்டேன். சரி வேறு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நான் யூஎஸ் போயிட்டு திரும்பி இங்கே வந்தபோது நான் தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இங்கே போயிடலாங்க, நம்ம இன்னும் மறுபடியும் நான் பசங்களுக்கு படிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் போய் படம் டேரக்ட் பண்ணுறது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இது மாதிரி உதயா சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணணும், நல்ல கதை இருந்ததுன்னா வாங்கன்னு சொல்லி. ரெகுலராக போய் சும்மா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நிக்கில் முருகன் சார்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி சொன்னேன், சார் உடனே நம்பர் கொடுங்க சார். நான் நம்பர் கொடுத்து பேசின முதல் ரிங்லேயே ஃபோன் எடுத்தார். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் வந்துட்டேன், வாங்க சார் வீடியோ ஆஃபீஸ் வந்துடுங்க சார் அப்படின்னாரு. ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனோன்னே சார் இது மாதிரி நான் என்னுடைய சார் சொல்லுங்கள் சார் பரவாயில்ல சார் என்ன சொல்லுங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கள் சார், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார், பெரிய பட்ஜெட்லாம் படம்லாம் பண்ண முடியாது சார், அதனால் எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும், அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது நான் ஆல்ரெடி ஒரு கன்னட படத்தை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இதை தமிழில் ரீமேக் பண்ண ரொம்ப சார், இல்லை சார் ரீமேக்லாம் வேணாம் சார், அதெல்லாம் முடியாது சார், சாரி சார் நம்ம நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் அதே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி சார் நான் இருந்ததுக்கப்புறம் நான் ரெடி ஆச்சுன்னா உடனே சொல்கிறேன், சரி கூப்பிடுங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னடா சொல்கிறது, சரி நம்ம ரீமேக் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சு போயிடலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்த ஒரு கதையை ஒரு லைன் இருந்தது, அந்த லைனை போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு விஷயம் சார் அப்படின்னா, நல்லா இருக்கு சார் இது பண்ணலாம் சார், இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கொண்டு வாங்க சார் அப்படின்னாரு. ஃபுல்லாக பண்ணி கொண்டு போனேன் சார் இதான் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், சார் நான் கிட்டத்தட்ட நான் எவ்வளவோ கதை கேட்டிருக்கிறேன், அந்த கதை எல்லாமே லைனப்பில் இருக்குது, அடுத்து நான் யோகி பாபு சார் வச்சு படமும் பண்ண போகிறேன், அதுக்கான ஒரு இதுவும் போயிட்டுருக்கு, ஸோ பார்க்கலாம் சார் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். பண்ணி 2 ஸ்கிரிப்டை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட ஒரு பெரிய பெருந்தன்மையாக எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்கலாம் தெரியாது. ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சிட்டேன் சார், சூப்பர் சார், செம்மையாக இருக்குது சார், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செகண்ட் ஹாஃப் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னேன். வீட்டுக்கு போய் உட்காந்து சேர்றது ஒரு 10 1/2 ஹவருக்குள்ளே, சார் படம் பண்ணுறோம் சார், கன்ஃபார்ம் சார், மற்ற ஃபார்மாலிட்டி தான் பேசிடலாம் வாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சீனாக சொன்னார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பண்ணலாம் அப்படின்னாரு. நான் நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், ஆனால் இது நான் நடிக்கிறதுக்காக முதல்ல இந்த படத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். சார் ஓகே சார் அப்புறம் நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் மீட் பண்ணி அவரை பற்றி பேசினேன். அப்போது தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் சார், அவங்க தங்கவேல் சார் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவர் தான் டைரக்டரு. இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு எல்லார்கிட்டையும் மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை தவிர நான் மறுபடியும் ஃபுல்லாக கதை சொன்னோன்னே எல்லாருமே ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குது சார், இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லாம் சார் பண்ணணும், இந்த படம்லாம் பெரிய
பெரிய அளவுக்குலாம் நான் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு வந்து ஒரு 35 நாள் 30 நாளில் ஷூட்டிங் முடிக்கணும், இவ்வளோ தான் பட்ஜெட், ஒரு 1.5 கோடி அதுக்குள்ளே முடிச்சிடணும் சார் அப்படின்னாரு. நான் என்னடா இது சார், இல்லை சார் படத்தில் ஆக்ஷன்லாம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதுக்குள்ளே பண்ணி முடிங்க அப்படின்னாரு. என்னுடைய கோ டைரக்டர் சங்கர் கூட இருக்க சொல்லி வந்தார். சார் என்ன சார் கதை சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க, இதை எப்படி சார் நீங்கள் இதுக்குள்ளே முடிக்க போகிறீங்க? நான் சரிங்க பார்ப்போங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இவ்வளோ ஐடியா இல்லாமல் அவரும் ஓகே சொல்ல மாட்டார்ல அப்படின்னு. அந்த டே 1 ஆரம்பித்த உதயா சாரோட டெடிகேஷன், அந்த நாள்லேருந்து இப்போ நான் பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சார் இது எப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி கரெக்டாக ஷெட்யூல் போட வச்சார். கரெக்டாக இந்த ஷெட்யூலில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஷூட்டிங் எந்த காரணத்தை கொண்டும் நிற்கவே கூடாது, ஆரம்பித்தோன்னா தலையே போனால் கூட ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார் பண்ணிக்கலாம் சார்ன்னு. ஒரு ஷெட்யூலுக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது, 2 நாள் 3 நாள் எங்கேயாவது போனோன்னா பிரேக், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் இந்த 30 நாளில் படத்தை முடிக்க முடியல. அது அவர்கிட்ட சொல்லும்போது பரவாயில்ல சார் பண்ணலாம் சார் விடுங்க, நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் நாட்களை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாரு. இந்த பட்ஜெட் சொன்னார், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னாரு. சார் அப்போ சொன்னார் பட்ஜெட் இல்லை சார் நல்லா வந்துட்டு இருக்கு, இப்போ எதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு. தயாரிப்பாளர்கள்லாம் எதுவுமே பிரேக் பண்ணாதீங்க, அவங்க கேட்குறத கொடுங்க அப்படின்னாரு. நான் படத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், சார் இந்த படத்தில் மற்றது வேணால் எப்படி வேணால் பண்ணிடலாம் சார், நீங்கள் பார்த்த அந்த பஸ் சீக்வன்ஸு அதுதான் முதல்ல நான் கதை சொல்லும்போது சொன்னது. இந்த பஸ் சீக்வன்ஸ் ஒரு பெரிய சீக்வன்ஸு சார். ஏன்னா நான் பண்ண அத்தனை படமும் கன்னடாவில் ஆக்ஷன் படம், ஆக்ஷன் படத்தில் கொஞ்சம் பேர் வந்ததுக்கு எனக்கு, அதனால் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும் சார். அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று, அப்புறம் இன்ட்ரோ பிளாக்ல ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது, இந்த 3 சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணிடணும் சார். அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் சார், அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, நான் பார்த்துக்கலாம் விடுங்க, பெரிய மாஸ்டர் வருவாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டன் சில்வா, ஆனால் சும்மா சொல்கிறாரு போருக்கு, ஸ்டன் சில்வா இந்த பட்ஜெட் நம்ம கொண்டு கொடுத்துருக்கு. அப்புறம் நான் வர வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்தார். வந்த உடனே எனக்கு அப்பாடா கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அவர் வந்த உடனே அழகாக வந்தார். வந்த உடனே எக்ஸிக்யூஷன்றது நான் அப்போது அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு பஸ்ஸில் எப்படி பண்ண வைக்கணும், அது என்ன மாதிரி பண்ண வைக்கணும்னு உயிரை கொடுத்து அந்த நம்ம பஸ்ஸை டாஃபில் பண்ண அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதை விட மாஸ்டர் உயிரை கொடுத்து அதில் வேலை செஞ்சார். அதில் சில ஷார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்கில் கீழே உட்காந்துட்டு காரு கேமரா அலெக்ஸாவை மினியை கையில் பிடிச்சிக்கிட்டு, எனக்கு பயம் அலெக்ஸா போய்டும், அப்படி ஒரு பயங்கரமான அவர் ஒரு ஸ்டண்ட்மேன் மாதிரி இறங்கி வேலை செஞ்சார். அந்த ஃபைட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட், இந்த இன்ட்ரோ பிளாக்கோட ஒரு பெரிய சீக்வன்ஸு. படம் பார்க்கும்போது இப்போ நேற்று எல்லாருமே பார்த்தாங்க, பார்த்துட்டு யாருமே அப்படியே ஸ்டன்னாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஏஎல் உதயா சார். எனக்கு அவர் ஒரு வாட்டி மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். உதயா சார், நான் உங்கள் முன்னாடி அவரை ஹக் பண்ணுறேன். நான் இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சாத்தியமே கிடையாது. எந்த நெகட்டிவிட்டி எப்படி யார் சரௌண்டிங்கில் பேசினாலும் நான் நினச்சேன், எப்படி இதையும் தாங்கிட்டு எப்படி சார் தூங்குறீங்க அப்படின்னாரு. தூங்குற வரைக்கும் அந்த கவலை இருக்கும் சார், தூங்குனதுக்கப்புறம் கவலை தூக்கி போட்டு தூங்கினே இருப்பேன் நான், அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக அமையும். அதே மாதிரி இந்த படத்தில் கோரியோகிராஃபி சாங் பண்ணும்போது என்னடா இவர் எப்படி ஆட வைக்கிறது, ஆடிட்டு வரா சார், டான்ஸ் இருக்குது சார், பண்ணலாம் சார் இப்படி தான் பேசுவார், பண்ணல சார் நான் ஜெயந்தி மாஸ்டரில் கிளாஸ் பண்ணேன். சரி சார் ஓகே. ரிஹர்சலுக்கு ஒரு 3 நாள் ரிஹர்சலுக்கு வந்தார். அந்த 3 நாள் ரிஹர்சல் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் ரிஹர்சல் வந்தார். இந்த சந்திரிகான்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் எல்லா சாங்கும் பண்ணாங்க. அவங்கள்ட்ட சொல்லி எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்ஸ் வேணும், அந்த ஸ்டெப்ஸ் வேணும், எந்த ஸ்டெப்ஸும் வேணான்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே அழகாக பண்ணார். இந்த மாதிரி சில பேர் பெரிய ஹீரோக்கெல்லாம் சொல்லுவாங்க மாற்றுங்க சார், ஆனால் எதையுமே மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சத்தியமாக சொல்லவே இல்லை. அவர் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக பண்ணார். ஃபைட்லேயே ஆகட்டும் எல்லாட்டும். மருது டிஓபி ஃபஸ்ட்டு படம் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து சொன்னேன் சார் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன், பரவாயில்லையா, பரவாயில்ல சார் பண்ணலாம் சார்னு. அன்னிலேருந்து எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம கடன்னு நாங்கள் பட்டு எவ்வளோ நாளில் முடிச்சுன்றது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார், அவரும் வந்து எனக்கு கூட பெரிய பக்கபலமாக இருந்தார். ஒரு தேவைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணார். படத்தில் அமைந்த நடிகர்கள் டேனி ஆகட்டும், பிரபாகர் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் ஆகட்டும், சுபத்ரா மேடம் ஆகட்டும், என்னுடைய பையன் அபிஷேக் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே தெரியும். ஒரு அப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு படம் இருக்கும். டெஃபினட்டாக அதை நான் இங்கே அடித்து சொல்கிறேன், ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த படம். அப்புறம் ஹீரோயின் ஜான்விகா,
நான் வந்து கனடா பெங்களூர்லேயும் வந்திருக்கேன்னு அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு தான் பெங்களூர்னு எனக்கு என்னடா இது இந்த பொண்ணு கனடாவில் நம்ம எப்படிடா கனடா பொண்ணை வச்சு பண்ணுறதுன்னு. ஆனால் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த கேர்ள் வந்து ஒரு நாள் கூட எங்ககிட்ட ஒரு டேக் ஒன் மோர் டேக்லாம் வாங்கவே இல்லை. அப்படி அழகாக பண்ணாங்க. அது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் எல்லாரையும் அழ வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நரேன் பாலகுமார் மியூசிக், அவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் நான் வேற ஒரு யாரெல்லாம் பேசியிருக்கும்போது நீங்கள் நரேன் பாலகுமார் மீட் பண்ணுங்கன்னாரு. டே ஒன் போய் உட்காந்து அன்னிலேருந்தே அவருடைய சாங், ஃபஸ்ட்டு சாங் இந்த ஷோக்கா நிற்கிற சாங் தான் போட்டு கொடுத்தாரு. போட்டோன்னே சார் இது வேறு லெவலில் இருக்குது சார், செம்மையாக ஆகிட்டாகும் அப்படின்னு. அப்புறம் பிரியாணி சாங், மிஸ்டர் ஹைடு எழுதின பிரியாணி சாங், அதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேத்தா சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங் ரொம்ப 3 சாங். அப்புறம் ரே ரெக்கார்டிங் தான் நேற்று இதை உட்காந்து படம் பார்த்தோம். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும், ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கு டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து மனசார வாழ்த்துக்கிறேன். கேஎல் பிரவீன் சார் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார், சார் இந்த ஷாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும் சார், இந்த ஷாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும், நீங்கள் எடுத்துருங்க சார், எடுத்துகிட்டு கொடுங்க சார், இந்த ஷார்ட் டெய்லி வந்துட்டுருக்குன்னு. ஸோ அவரோட டெடிகேஷன் நீங்கள் வர முடியல, காலைல ஃபோன் பண்ணி சொன்னார் வர முடியல, பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து அமைஞ்ச டீம் மாதிரி எனக்கு அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். இந்த படத்தில் ராஜான்னு சொல்லிட்டு என் கூட அவர் ஒரு படம் பிரபுதேவர் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சார் இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாமே அமையுது சார், எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அமையுது சார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார் இந்த படத்தில் பாருங்கள் சார், நல்லா வரும் சார் இந்த படம் அப்படின்னாரு. அதே மாதிரி முடிச்சு இன்னைக்கு வந்து காப்பி ரெடி ஆக போகுது. இன்னும் 2-3 நாளில் காப்பி ரெடி ஆகிடும். அதே மாதிரி ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நல்ல வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த. எல்லார் பத்தியும் பேசுனீங்க, உங்க பக்கத்துல இருக்க கேமராமேன் பத்தி ஏதாவது பேசுனீங்களா? தலைவர் வந்து எப்படியும் சொன்னேனே அது போதுமா சார், ஏன்னா அவர் பேச மாட்டாரு, அவருக்கும் சேர்த்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசணும். அதாவது அவர் வந்து கேமராமேன், அவர் நான் சொல்ற ஷாட் என்ன ஏதாவது டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் அது நம்ம வெற்றி விழால சொல்லலாம். எனக்கு முடிச்சு கொடுத்ததை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை. டக்குன்னு ஒரு நாள் நாங்கள் முடிச்சதை ஷெட்யூல் போட்டதை முடிச்சிருவோம், முடிச்சுட்டு நம்ம இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே சார் அப்போ இன்னொன்று எடுத்துலாம் சார், வாங்க சார் சொல்லிட்டு இன்னும் 2 சீன் எடுத்துருவோம். அது உதய சாருக்கு தெரியும். ஓ இது எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் சார். ரெடி ஆகிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில நாளாக சீக்கிரமே ஷூட்டிங் முடிச்சிருக்காரு. என்ன எடுக்குதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் சார், இதுதான் எங்களுக்கு வேணும். அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே, இத்தனை நடிகர்கள் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சாரும் நடிச்சிருக்காரு, அவரை பற்றி பேசல பார்த்தீங்களா சார்? அது நான் சஸ்பென்ஸாக வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா அவர் பன்னீர்செல்வம் சார் வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஒரு கேரக்டர் ஒரு பண்ணணும், அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து நான் உதய சார் சொன்னேன், சார் பன்னீர் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சார் பாருங்கள் சார் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கன்னாரு. அவர் வந்து ஒரு நாள் உட்காந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு சீனில் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும், ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் பார்த்த உடனே சார் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், வேணான்னா அது பார்த்துக்கலாம் சார், பண்ணி பாருங்கன்னு பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒன்று பொண்ணா கொடு இல்லாட்டி வட்டியை கொடு, அந்த சீனை முடிவு பண்ணிட்டேன். ஓகே இவர் தான் இந்த கேரக்டருக்கு சரியான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு, சூப்பராக பண்ணியிருப்பார். பஸ் ஸ்டாண்ட் சீனில் பேசுகிற டைலாக்லாம் வந்து நம்ம அமைதிப்படை சத்யராஜன் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீதர் ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சில விஷயங்கள் சொல்கிறது இல்லை, அதெல்லாம் வெற்றி விழாவில் சொல்லணும். இப்போ சொல்லிட்டோன்னா அந்த கேரக்டர் அந்த இமேஜ்லேயே பார்ப்பாங்க, அதனால் நான் சொல்லலை. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த இந்த படக்குழுவினர், அதாவது நம்மளுடைய ஜெய்சன் மூவிஸுக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் தங்கவேலு சாருக்கும், அப்புறம் இந்த படத்தில் என் கூட பணியாற்றின அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சங்கர், நம்ம அரவிந்த், நம்ம என்னோட கூட இந்த ஐரன், ரொம்ப உயிரை கொடுத்து இன்னி வரைக்கும் வேலை செய்கிற ஐரன், அதுக்கப்புறமா என் கூட இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு இப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னுடைய ஒய்ஃப் மைதிலி. அவங்க வந்து இந்த படத்தை நீ தமிழில் எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நான் தமிழில் படம் பண்ணால் சும்மா சாதாரணமே பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு பெரிய படமாக அமையணும்னு. நீங்கள் பண்ணுற பெரிய படமாக அமையணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணுற படத்தை பெரிய படமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பண்ணுற படம் ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய தாய் தந்தை எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் ரொம்ப மாலை வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது.
ஆனால் இந்த சுச்சுவேஷனை வந்து நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய சினிமா பார்த்துருக்கோம், தீராத காதல் சினிமா அவ்வளோதான். இருந்தாலும் ஆரம்ப வயசில் வந்து ஒரு சில திரைப்படங்களை பார்த்துருப்போம், அது ரொம்ப ரணமாக இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா தான் எங்களுடைய ஏரியா, சத்தியமங்கலம். முதலாக வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம எங்கே போய் சேரணும், என்ன பண்ணணும் அப்படின்றது தீர்மானிச்சது. 12th படிக்கிறச்ச அந்த படத்தை திருப்பி ஒரு 100 டைம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி சாரை பார்க்குறேன். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த படத்தை நாங்கள் பார்க்கல பண்ணாக்கா எங்கள் ஊரில் நான் காட்டுக்குள்ளே மறுபடியும் தான் இருந்திருப்பேன். இப்போ எம்காம் எம்ஃபில். ஸோ ரொம்ப நன்றி சார். ரெண்டாவது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ஒளியும் பார்ப்போம். கேடிவி பார்த்ததுக்கப்புறம் சாதாரண கத்தி ரொம்ப ஷார்ப் கத்தியாக மாறிடுச்சு. ஆனந்த் பாபு சார் நம்ம பார்த்தேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடல்கள் பார்த்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறச்ச வந்து எங்களுக்கு மேலே படிக்கிற அக்காங்கெல்லாம் லவ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ஆனந்த் பாபு சார் கூட நான் கூட நடிச்சிருக்கேன். அவர் கூட அவருக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். அக்ரகாரம் 144 ஒரு டிவி சீரியல் அவங்க கூட நடிச்சிருக்கேன் சார். என்ன இது ரொம்ப ஃபீலாக இருக்குது. அப்போ ஒரு சில வாழ்க்கையில் வந்து போகிற வழியில் ஒரு சில என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சொல்லிடணும். ஏன்னா இந்த சான்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சார், உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த பாடல் வந்து அந்த தன்ன நானே தர நானே அந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம் உலகமே மறந்துடும். ஸோ தேங்க்யூ சார், உங்களை பார்த்துருக்கேன். பாண்டியராஜன் சார் இருக்கார். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய திரைப்படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். 21 வயசில் எப்படி நம்ம டைரக்ஷன் பண்ணணும், என்ன கற்றுக்கணும், எவ்வளோ பணிவாக இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் வேணும், என்ன நாகரிகம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள பார்த்து நிறைய டைம் நான் கற்றுருக்கேன் சார். ரொம்ப நன்றி. இது எனக்கு 24வது கலை இயக்குனர் படம். திரும்பி பார்க்கும்போது 10 வருஷத்தில் எங்கேயும் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண எல்லா டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்டன்ஸ், செட்டஸ்டன்ஸ், பெயிண்டர்ஸ், கார்பெண்டர் ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் போஸ், வாலி, சதீஷ், எங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்களுடைய மனைவி, மக்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமாக வேறு ஒரு விஷயத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் உங்கள் 3 பேருக்குமே. நன்றி. அண்ட் அடுத்ததாக உதயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி அண்டு அவருடைய ஏவி பார்த்தோம், அதை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பல விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, தேங்க்யூ லாட். இந்த அக்யூஸ் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டாளருக்கு வந்திருக்கிற அனைத்து திரையுலக மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். எனக்கு வந்து பேசக்கூடிய நேரம் கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய எல்லாரு கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாண்டியராஜன் சார் கூட லண்டன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், செல்லுமணி சார் கூட புலன் விசாரணை 2 ஒர்க் பண்ணியிருக்கேன், மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் கேஆர் சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், முரளி சார் படத்தில் அவங்க அப்பா படத்தில் நான் ஒர்க் பண்ணி நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால் நான் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்ததுக்காக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் திரு பன்னீர்செல்வம் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன், அவருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தங்கவேல் சாருக்கு எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். முதலாவது என்னுடைய கேரியரை நான் இங்கே தான் டான்ஸ் மாஸ்டர் ஆரம்பித்தேன். பல பெரிய படங்களுக்கெல்லாம் இங்கே டான்ஸ் மாஸ்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 சாங் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கன்னடத்தில் ஒரு படம் இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கே போய் ஒரு 6 படங்கள், 5 படங்கள் இல்லை 6 படங்கள் நான் இயக்கியிருக்கேன். அதுவும் அந்த 6 படமும் ஒரே தயாரிப்பாளருக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரே தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு மெசேஜ் பண்ணார், சாரி பிரபு என்னால் வர முடியல, எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார், உங்களை மென்ஷன் பண்ணணும், நீங்கள் வந்து நல்லா இல்லை பிரபு, ரொம்ப இப்போ ப்ரெஷர் இருக்குது எனக்கு, இங்கே நான் வந்தால் எனக்கு தமிழும் தெரியாது, அதனால் நீங்கள் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படி சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுக்கும் எனக்கு கொடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் அந்த படம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 6 மாதம் யூஎஸ் போயிட்டேன். சரி, வேற
ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நான் யூஎஸ் போயிட்டு திரும்பி இங்கே வந்தபோது நான் தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இங்கே போயிடலாங்க, நம்ம இன்னும் மறுபடியும் நான் பசங்களுக்கு நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் போய் படம் டேரக்ட் பண்ணுறது யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இது மாதிரி உதயா சார் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணணும், நல்ல கதை இருந்ததுன்னா வாங்கன்னு சொல்லி. ரெகுலராக போய் சும்மா பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நிக்கில் முருகன் சார்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி சொன்னேன், சார் உடனே நம்பர் கொடுங்க சார். நான் நம்பர் கொடுத்து பேசின முதல் ரிங்லேயே ஃபோன் எடுத்தார். சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி நான் வந்துட்டேன், வாங்க சார் வீடியோ ஆஃபீஸ் வந்துடுங்க சார் அப்படின்னாரு. ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனோன்னே சார் இது மாதிரி நான் என்னுடைய சார் சொல்லுங்கள் சார் பரவாயில்ல சார் என்ன சொல்லுங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கள் சார், நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார். பெரிய பட்ஜெட்லாம் படம்லாம் பண்ண முடியாது சார், அதனால் எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும், அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது நான் ஆல்ரெடி ஒரு பண்ண கன்னட படத்தை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இதை தமிழில் ரீமேக் பண்ண சார். இல்லை சார் ரீமேக்லாம் வேணாம் சார், அதெல்லாம் முடியாது சார், சாரி சார், நம்ம நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள், அதுலேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி சார் நான் இருந்ததுக்கப்புறம் நான் ரெடி ஆச்சுன்னா உடனே சொல்கிறேன், சரி கூப்பிடுங்க சார் அப்படின்னாரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னடா சொல்கிறது, சரி நம்ம ரீமேக் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சு போயிடலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்த ஒரு கதையை ஒரு லைன் இருந்தது, அந்த லைனை போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு விஷயம் சார் அப்படின்னா. நல்லா இருக்கு சார், இது பண்ணலாம் சார், இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கொண்டு வாங்க சார் அப்படின்னாரு. ஃபுல்லாக பண்ணி கொண்டு போனேன் சார் இதான் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், சார் நான் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ கதை கேட்டிருக்கிறேன், அந்த கதை எல்லாமே லைனப்பில் இருக்குது, அடுத்து நான் யோகி பாபு சார் வச்சு படமும் பண்ண போகிறேன், அதுக்கான ஒரு இதுவும் போயிட்டுருக்கு, ஸோ பார்க்கலாம் சார் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். பண்ணி ஸ்கிரிப்டை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட ஒரு பெரிய பெருந்தன்மையாக எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்கலாம் தெரியாது. ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சிட்டேன் சார், சூப்பர் சார், செம்மையாக இருக்குது சார், வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செகண்ட் ஹாஃப் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னேன். வீட்டுக்கு போய் உட்காந்து சேர்றது ஒரு 10 ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே, சார் படம் பண்ணுறோம் சார், கன்ஃபார்ம் சார், மற்ற ஃபார்மாலிட்டி தான் பேசிடலாம் வாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு சின்ன சீனாக சொன்னார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பண்ணலாம் அப்படின்னாரு. நான் நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், ஆனால் இது நான் நடிக்கிறதுக்காக முதல்ல இந்த படத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். சார் ஓகே சார் அப்புறம் நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் மீட் பண்ணி அவரை பற்றி பேசினேன். அப்போது தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் சார், அவங்க தங்கவேல் சார் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தார். இவர் தான் டைரக்டரு. இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு எல்லார்கிட்டையும் மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை தவிர நான் மறுபடியும் ஃபுல்லாக கதை சொன்னோன்னே எல்லாருமே ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குது சார், இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லாம் சார் பண்ணணும், இந்த படம்லாம் பெரிய அளவுக்குலாம் நான் பண்ண முடியாது, நீங்கள் எனக்கு ஒரு 30 நாளில் ஷூட்டிங் முடிக்கணும், இவ்வளோ தான் பட்ஜெட், ஒரு 1.5 கோடி அதுக்குள்ளே முடிச்சிடணும் சார் அப்படின்னாரு. நான் என்னடா இது சார், இல்லை சார் படத்தில் ஆக்ஷன்லாம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதுக்குள்ளே பண்ணி முடிங்க அப்படின்னாரு. என்னுடைய கோ டைரக்டர் சங்கர் கூட இருக்க சொல்லி வந்தார். சார் என்ன சார் கதை சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க, இதை எப்படி சார் நீங்கள் இதுக்குள்ளே முடிக்க போகிறீங்க? நான் சரிங்க பார்ப்போங்க, ஏதாவது ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இவ்வளோ ஐடியா இல்லாமல் அவரும் ஓகே சொல்ல மாட்டார்ல அப்படின்னு. அந்த டே 1 ஆரம்பித்த உதயா சாரோட டெடிகேஷன், அந்த நாள்லேருந்து இப்போ நான் பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சார் இது எப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி கரெக்டாக ஷெட்யூல் போட வச்சார். கரெக்டாக இந்த ஷெட்யூலில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஷூட்டிங் எந்த காரணத்தை கொண்டு நிற்கவே கூடாது, ஆரம்பித்தோன்னா தலையே போனால் கூட ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார் பண்ணிக்கலாம் சார்ன்னு ஒரு ஷெட்யூலுக்கு பிரேக்லாம் கிடையாது. 2 நாள் 3 நாள் எங்கேயாவது போனோன்னா பிரேக், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் இந்த 30 நாளில் படத்தை முடிக்க முடியல. அது அவர்கிட்ட சொல்லும்போது பரவாயில்ல சார் பண்ணலாம் சார், விடுங்க நல்லா வந்துட்டுருக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் நாட்களை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாரு. இந்த பட்ஜெட் சொன்னார், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னாரு. சார் அப்போ சொன்னார் பட்ஜெட் இல்லை சார் நல்லா வந்துட்டு இருக்கு, இப்போ எதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு. தயாரிப்பாளர்கள்லாம் எதுவுமே பிரேக் பண்ணாதீங்க, அவங்க கேட்குறத கொடுங்க அப்படின்னாரு. நான் படத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன், சார் இந்த படத்தில் மற்றது வேணால் எப்படி வேணால் பண்ணிடலாம் சார், நீங்கள் பார்த்த அந்த பஸ் சீக்வன்ஸு அதுதான் முதல்ல நான் கதை சொல்லும்போது சொன்னது. இந்த பஸ் சீக்வன்ஸ் ஒரு பெரிய சீக்வன்ஸு சார், ஏன்னா நான் பண்ண அத்தனை படமும் கன்னடாவில் ஆக்ஷன் படத்தில் கொஞ்சம் பேர் வந்ததுக்கு எனக்கு, அதனால் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும் சார். அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று, அப்புறம் இன்ட்ரோ பிளாக்ல ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது, இந்த 3 சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணிடணும் சார். அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் சார், அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க, நான் பார்த்துக்கலாம் விடுங்க, பெரிய மாஸ்டர் வருவாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டன் சில்வா, ஆனால் சும்மா சொல்கிறார் போருக்கு, ஸ்டன் சில்வா இந்த பட்ஜெட் நம்ம கொண்டு கொடுத்துருக்கு. அப்புறம்
நான் வர வைக்கிறேன் அப்படின்னாரு. ஸ்டன்சிலோ மாஸ்டர் வந்தார். வந்த உடனே எனக்கு அப்பாடா கதை ஓகே ஆயிடுச்சுல, கார் வாங்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அவர் வந்த உடனே அழகாக வந்தார். வந்த உடனே எக்ஸிக்யூஷன்றது நான் அப்போது அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு பஸ்ஸில் எப்படி பண்ண வைக்கணும், அது என்ன மாதிரி பண்ண வைக்கணும்னு உயிரை கொடுத்து அந்த நம்ம பஸ்ஸை டாஃபில் பண்ண அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதை விட மாஸ்டர் உயிரை கொடுத்து அதில் வேலை செஞ்சார். அதில் சில ஷாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்கில் கீழே உட்காந்துட்டு காரு கேமரா அலெக்ஸாவை மினியை கையில் பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயம், அலெக்ஸா போய்டும். அப்படி ஒரு பயங்கரமான அவர் ஒரு ஸ்டண்ட்மேன் மாதிரி இறங்கி வேலை செஞ்சார். அந்த ஃபைட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட், இந்த இன்ட்ரோ பிளாக்கோட ஒரு பெரிய சீக்வன்ஸு படம் பார்க்கும்போது இப்போ எல்லாருமே நேற்று எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு யாருமே அப்படியே ஸ்டன்னாக இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஏஎல் உதயா சார். எனக்கு அவர் ஒரு வாட்டி மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். உதயா சார், நான் உங்கள் முன்னாடி அவரை ஹக் பண்ணுறேன். நான் இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சாத்தியமே கிடையாது. எந்த நெகட்டிவிட்டி எப்படி யார் சரௌண்டிங்கில் பேசினாலும் நான் நினச்சேன், எப்படி இதையும் தாங்கிட்டு எப்படி சார் தூங்குறீங்க அப்படின்னாரு. தூங்குற வரைக்கும் அந்த கவலை இருக்கும் சார், தூங்குனதுக்கப்புறம் கவலை தூக்கி போட்டு தூங்கினே இருப்பேன் நான், அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக அமையும். அதே மாதிரி இந்த படத்தில் கோரியோகிராஃபி சாங் பண்ணும்போது என்னடா இவர் எப்படி ஆட வைக்கிறது, ஆடிட்டு வரா சார், டான்ஸ் இருக்குது சார், பண்ணலாம் சார் இப்படி தான் பேசுவார், பண்ணல சார் நான் ஜெயந்தி மாஸ்டரில் கிளாஸ் பண்ணேன். சரி சார் ஓகே. ரிஹர்சலுக்கு ஒரு 3 நாள் ரிஹர்சலுக்கு வந்தார். அந்த 3 நாள் ரிஹர்சல் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் ரிஹர்சல் வந்தார். இந்த சந்திரிகான்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் எல்லா சாங்கும் பண்ணாங்க. அவங்கள்ட்ட சொல்லி எல்லாத்தையும் இந்த ஸ்டெப்ஸ் வேணும், அந்த ஸ்டெப்ஸ் வேணும், எந்த ஸ்டெப்ஸும் வேணான்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே அழகாக பண்ணார். இந்த சில பேர் பெரிய ஹீரோக்கெல்லாம் சொல்லுவாங்க மாற்றுங்க சார், மாற்றிடுங்க சார். ஆனால் எதையுமே மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சத்தியமாக சொல்லவே இல்லை. அவர் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக பண்ணார். ஃபைட்லேயே ஆகட்டும், எல்லாட்டும் மருது டிஓபி ஃபஸ்ட்டு படம் என் கூட ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து சொன்னேன் சார் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவேன், பரவாயில்லையா, பரவாயில்ல சார், பண்ணலாம் சார்னு. அன்னிலேருந்து எந்த டென்ஷனும் எனக்கு கொடுக்காம கடன்னு நாங்கள் பட்டு எவ்வளோ நாளில் முடிச்சுன்றது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார், அவரும் வந்து எனக்கு கூட பெரிய பக்கபலமாக இருந்தார். ஒரு தேவைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணார். படத்தில் அமைந்த நடிகர்கள் டேனி ஆகட்டும், பிரபாகர் சார் ஆகட்டும், ஸ்ரீதர் ஆகட்டும், சுபத்ரா மேடம் ஆகட்டும், என்னுடைய பையன் அபிஷேக் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே தெரியும். அப்படி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு படம் இருக்கும். டெஃபினட்டாக அதை நான் இங்கே அடித்து சொல்கிறேன், ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அந்த படம். அப்புறம் ஹீரோயின் ஜான்விகா, நான் வந்து கனடா பெங்களூர்லேயும் வந்திருக்கேன்னு அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு தான் பெங்களூர்னு எனக்கு என்னடா இது இந்த பொண்ணு கனடாவில் நம்ம எப்படிடா கனடா பொண்ணை வச்சு பண்ணுறதுன்னு. ஆனால் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த கேர்ள் வந்து ஒரு நாள் கூட எங்ககிட்ட ஒன் மோர் டேக்லாம் வாங்கவே இல்லை. அப்படி அழகாக பண்ணாங்க. அது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாரையும் அழ வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நரேன் பாலகுமார் மியூசிக், அவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. அதே மாதிரி தான் நான் வேற ஒரு யாரெல்லாம் பேசியிருக்கும்போது நீங்கள் நரேன் பாலகுமார் மீட் பண்ணுங்கன்னாரு. டே 1 போய் உட்காந்து அன்னிலேருந்தே அவருடைய ஃபஸ்ட்டு சாங் இந்த ஷோக்கா நிற்கிற சாங் தான் போட்டு கொடுத்தாரு. போட்டோன்னே சார் இது வேறு லெவலில் இருக்குது சார், செம்ம ஹைட் ஆகும் அப்படின்னு. அப்புறம் பிரியாணி சாங் மிஸ்டர் ஹைட் எழுதின பிரியாணி சாங் அதுவும் ரொம்ப நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பேத்தா சாங் ஒன்று இருக்குது, அந்த சாங் ரொம்ப 3 சாங். அப்புறம் ரே ரெக்கார்டிங் தான் நேற்று இதை உட்காந்து படம் பார்த்தோம். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும், பெஞ்ச் மார்க் மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கு டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சின்ன டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து மனசார வாழ்த்துக்கிறேன். கேஎல் பிரவீன் சார் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார், சார் இந்த ஷாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும் சார், இந்த ஷாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் வேணும், நீங்கள் எடுத்துருங்க சார், எடுத்துகிட்டு கொடுங்க சார், இந்த ஷார்ட் டெய்லி வந்துட்டுருக்குன்னு. ஸோ அவரோட டெடிகேஷன் நீங்கள் வர முடியல, காலைல ஃபோன் பண்ணி சொன்னார் வர முடியல, பட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து அமைஞ்ச டீம் மாதிரி எனக்கு அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். இந்த படத்தில் ராஜான்னு சொல்லிட்டு என் கூட அவர் ஒரு படம் பிரபுதேவ வச்சு படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சார் இந்த படத்தில் உங்களுக்கு எல்லாமே அமையுது சார், எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அமையுது சார், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார் இந்த படத்தில் பாருங்கள் சார், நல்லா வரும் சார் இந்த படம் அப்படின்னாரு. அதே மாதிரி முடிச்சு இன்னைக்கு வந்து காப்பி ரெடி ஆக போகுது. இன்னும் 2-3 நாளில் காப்பி ரெடி ஆகிடும். அதே மாதிரி ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நல்ல வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த. எல்லார் பற்றியும் பேசுனீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க கேமராமேன் பற்றி ஏதாவது பேசுனீங்களா? தலைவர் வந்து எப்படியும்
சொன்னேன்னு. அது போதுப்பா சார், ஏன்னா அவர் பேச மாட்டாரு, இல்ல அவருக்கும் சேர்த்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பேசணும். அதாவது அவர் வந்து கேமராமேன், அவர் நான் சொல்ற ஷாட் என்ன ஏதாவது டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்லணும், எல்லா விஷயத்தையும் அது நம்ம வெற்றி விழால சொல்லலாம். எனக்கு முடிச்சு கொடுத்ததை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாள் நாங்க முடிச்சதை ஷெட்யூல் போட்டதை முடிச்சிருவோம், முடிச்சுட்டு நம்ம இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே சார் அப்போ இன்னொன்று எடுத்துலாம் சார், வாங்க சார் சொல்லிட்டு இன்னும் 2 சீன் எடுத்துருவோம். அது உதய சாருக்கு தெரியும். ஓ இது எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் சார். ரெடி ஆகிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில நாளாக சீக்கிரமே ஷூட்டிங் முடிச்சிருக்காரு. என்ன எடுக்குதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் சார், இதுதான் எங்களுக்கு வேணும். அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே, இத்தனை நடிகர்கள் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் சாரும் நடிச்சிருக்காரு, அவரை பற்றி பேசல பார்த்தீங்களா சார்? அது நான் சஸ்பென்ஸாக வைக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா அவர் பன்னீர்செல்வம் சார் வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஒரு கேரக்டர் ஒரு பண்ணணும், அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து நான் உதய சார் சொன்னேன், சார் பன்னீர் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, சார் பாருங்கள் சார் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கன்னாரு. அவர் வந்து ஒரு நாள் உட்காந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு சீனில் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும், ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் பார்த்த உடனே சார் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், வேணான்னா அது பார்த்துக்கலாம் சார், பண்ணி பாருங்கன்னு பண்ண உடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒன்று பொண்ணா கொடு இல்லாட்டி வட்டியை கொடு, அந்த சீனை முடிவு பண்ணிட்டேன். ஓகே இவர் தான் இந்த கேரக்டருக்கு சரியான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு, சூப்பராக பண்ணியிருப்பார். பஸ் ஸ்டாண்ட் சீனில் பேசுகிற டைலாக்லாம் வந்து நம்ம அமைதிப்படை சத்யராஜன் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதே மாதிரி நம்ம ஸ்ரீதர் ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு வேற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சில விஷயங்கள் சொல்றது இல்லை, அதெல்லாம் வெற்றி விழாவில் சொல்லலாம். இப்போ சொல்லிட்டோம்னா ஓ அந்த கேரக்டர் அந்த இமேஜ்லேயே பார்ப்பாங்க, அதனால நான் சொல்லலை. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த இந்த படக்குழுவினர், அதாவது நம்மளுடைய ஜெய்சன் மூவிஸுக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் தங்கவேலு சாருக்கும், அப்புறம் இந்த படத்தில் என் கூட பணியாற்றின அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் சங்கர், நம்ம அரவிந்த், நம்ம என்னோட கூட இந்த ஐரன், ரொம்ப உயிரை கொடுத்து இன்னி வரைக்கும் வேலை செய்கிற ஐரன், அதுக்கப்புறமா என் கூட இருந்த அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு எனக்கு இப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னுடைய ஒய்ஃப் மைதிலி. அவங்க வந்து இந்த படத்தை நீங்கள் தமிழில் எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நான் தமிழில் படம் பண்ணால் சும்மா சாதாரணமாக பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு பெரிய படமாக அமையணும்னு. நீங்கள் பண்ணுற பெரிய படமாக அமையணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணுற படத்தை பெரிய படமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பண்ணுற படம் ஒரு பெரிய படமாக அமைஞ்சது. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய தாய் தந்தை எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் ரொம்ப மாலை வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆனால் இந்த சுச்சுவேஷனை வந்து நான் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய சினிமா பார்த்துருக்கோம், தீராத காதல் சினிமா அவ்வளோதான். இருந்தாலும் ஆரம்ப வயசில் வந்து ஒரு சில திரைப்படங்களை பார்த்துருப்போம், அது ரொம்ப ரணமாக இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா தான் எங்களுடைய ஏரியா, சத்தியமங்கலம். முதலாக வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நம்ம எங்கே போய் சேரணும், என்ன பண்ணணும் அப்படின்றத தீர்மானிச்சது. 12th படிக்கிறச்ச அந்த படத்தை திருப்பி ஒரு 100 டைம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி சாரை பார்க்குறேன். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த படத்தை நாங்கள் பார்க்கல பண்ணாக்கா எங்கள் ஊரில் நான் காட்டுக்குள்ளே மறுபடியும் தான் இருந்திருப்பேன். இப்போ எம்காம் எம்ஃபில். ஸோ ரொம்ப நன்றி சார். ரெண்டாவது வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ஒளியும் பார்ப்போம். கேடிவி பார்த்ததுக்கப்புறம் சாதாரண கத்தி ரொம்ப ஷார்ப் கத்தியாக மாறிடுச்சு. ஆனந்த் பாபு சார் நான் பார்த்தேன், வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய பாடல்கள் பார்த்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறச்ச வந்து எங்களுக்கு மேலே படிக்கிற அக்காங்கெல்லாம் லவ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு ஆனந்த் பாபு சார் கூட நான் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட, அவருக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். அக்ரகாரம் 144 ஒரு டிவி சீரியல் அவங்க கூட நடிச்சிருக்கேன் சார். என்ன இது ரொம்ப ஃபீலாக இருக்குது. அப்போ ஒரு சில வாழ்க்கையில் வந்து போகிற வழியில் ஒரு சில என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து சொல்லிடணும். ஏன்னா இந்த சான்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ சார், உதய சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த பாடல்கள் வந்து அந்த தன்ன நானே தர நானே அந்த பாட்டு பார்க்கும்போதெல்லாம் உலகமே மறந்துடும். ஸோ தேங்க்யூ சார், உங்களை பார்த்துருக்கேன். பாண்டியராஜன் சார் இருக்கார். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய எங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். 21 வயசில் எப்படி நம்ம டைரக்ஷன் பண்ணணும், என்ன கற்றுக்கணும், எவ்வளோ பணிவாக இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் வேணும், என்ன நாகரிகம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள பார்த்து நிறைய டைம் நான் கற்றுருக்கேன் சார். ரொம்ப நன்றி. இது எனக்கு 24வது கலை இயக்குனர் படம். திரும்பி பார்க்கும்போது 10 வருஷத்தில் எங்கேயோ இருக்கும்.
ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண எல்லா டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்டன்ஸ், செட்டிஸ்டன்ஸ், பெயிண்டர்ஸ், கார்பெண்டர் ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் போஸ், வாலி, சதீஷ், எங்கள் டீம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எங்களுடைய மனைவி, மக்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக வேறு ஒரு விஷயத்தில் நம்ம சந்திப்போம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். Thank தேங்க்யூ you, ஸோ மச். வாழ்த்துக்கள் உங்கள் 3 பேருக்குமே. நன்றி. அண்ட் அடுத்ததாக